ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழ்லேருந்து 100 கொஷின் கேட்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 10 கொஷின் பார்க்க போகிறோம். அந்த 10 கொஷினில் கண்டிப்பாக ஒரு கொஷினாச்சு கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டுருவாங்க. இந்த 10 கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் 1. சிற்றக்கல் ஒளி இடம்பெற்ற நூல். எனது போராட்டம், எனது பயணம், என் விருப்பம், என் பாதை. ஆன்சர் எனது போராட்டம். சிற்றக்கல் ஒளி இடம்பெற்ற நூல் எனது போராட்டம். இந்நூலை இயற்றியவர் மாப்போ சிவஞானம். கொஸ்டின் 2. மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர். சொல்லின் செல்வர், நாவலர், சிலம்பு செல்வர், சிலம்பு அறிஞர். ஆன்சர் சிலம்பு செல்வர். மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர் சிலம்பு செல்வர். கொஸ்டின் 3. சாகித்ய அகாதமி விருது பெற்ற மாப்போசியின் நூல். வள்ளல் கண்ட ஒருமைப்பாடு, மனுமுறை கண்ட வாசகம், எனது போராட்டம், பானம் வசப்படும். ஆன்சர் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. மாப்போ சிவஞானத்தின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. மாப்போ சிவஞானத்திற்கு இளமையிலேயே பாக்களை பயிற்றுவித்தார். அன்னை திருப்பாதிப்புலியூர் ஞானியாறு அடிகள், மங்களங்கிழார், மார்சல் ஏ நேசமணி. ஆன்சர் அன்னை. மாப்போசிக்கு இளமையிலேயே பாக்களை பயிற்றுவித்தவர் அன்னை. கொஸ்டின் 5. மாப்போசி அறிவி விளக்கம் பெற்றுக்கொண்ட வழி. கல்வி, கேள்வி, கட்டுரை, சிறுகதை. ஆன்சர் கேள்வி. மாப்போ சிவஞானம் அறிவி விளக்கம் பெற்றுக்கொண்ட வழி கேள்வி. கொஸ்டின் 6. மாப்போசிக்கு கேள்வி ஞானம் பெருக்கிய அன்னை திருப்பாதிப்புலியூர் ஞானியார் அடிகள், மங்களங்கிழார், மார்சல் ஏ நேசமணி. ஆன்சர் திருப்பாதிப்புலியூர் ஞானியார் அடிகள். மாப்போசிக்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர் திருப்பாதிப்புலியூர் ஞானியார் அடிகள். கொஸ்டின் 7. வடக்கெல்லை தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர். அன்னை திருப்பாதிப்புலியூர் ஞானியார் அடிகள், மங்களங்கிழார், மார்சல் ஏ நேசமணி. ஆன்சர் மங்களங்கிழார். வடக்கெல்லை தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் மங்களங்கிழார். கொஸ்டின் 8. இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடிய வழக்கறிஞர். அன்னை திருப்பாதிப்புலியூர் ஞானியார் அடிகள், மங்களங்கிழார், மார்சல் ஏ நேசமணி. ஆன்சர் மார்சல் ஏ நேசமணி. இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடிய வழக்கறிஞர் மார்சல் ஏ நேசமணி. கொஸ்டின் 9. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர். ஆன்சர் மார்சல் ஏ நேசமணி. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் மார்சல் ஏ நேசமணி. கொஸ்டின் 10. தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர். ஆன்சர் மாப்போசி. தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போ சிவஞானம். தமிழுக்காக முதல் மாநாடு நடத்தியவர் மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானத்தின் பிறப்பு வந்து 1906. அவருடைய மறைவு 1995. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.